Peppers Entertainment Television. Turn on the heat. Vanakkam, salam, namaste. This is your host and host Sandhya and I welcome you all to your favorite show, Forward Film News, where every week we bring to you the audio launch, press meet and the film puja of all the upcoming movies in Kollywood. So stay tuned as we bring to you some more interesting news this week. Forward Film Newsல நம்ம first என்ன பார்க்க போறோம்னா Pokuri Manan படத்தோட audio launch. Pokuri Manan. This film is directed by Mr. Raghav Madesh and produced by a Kannada film producer Mr. Ramesh Reddy. This is his first film and we are expecting a lot from this duo. Let's see what the director and the producer of this movie have to talk about in the audio launch. இந்த படத்தை எங்களுக்கு ஆரம்பிச்சு எங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்ச என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்றேன். 2004 காலேஜ் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கிறப்போ நீ நல்லா பாட்டு பாடுற, நல்லா ஆர்ட் பண்ணுற, சினிமா பண்ண நல்லா பெருசாக வந்துடும்னு சொல்லிட்டு எல்லாமே சொன்னாங்க. சரி நம்மளும் போவோம், சினிமா போகிறோம், அசிஸ்டண்ட் ஆகிறோம், கதை சொல்கிறோம், வெளியே வரோம், டைரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்தேன். வந்து பார்த்தா தான் தெரியுதுங்க எவ்வளோ கஷ்டம்ட்டு. அசிஸ்டண்ட் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆச்சு. அப்புறம் வெளியே வந்து படம் பண்ண ட்ரை பண்ணி சாரை போய் பார்த்தேன். சாரை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், கண்டிப்பாக இந்த படத்தை நான் முடிக்கிறேன் அப்படின்னு. ஸ்ரீதர் மாஸ்டர், நான் அசிஸ்டண்ட் வந்துட்டு வெளியே வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஹீரோ, கதை சொன்ன ஹீரோ ஸ்ரீதர் மாஸ்டர் 3 வருஷத்துக்கு முன்னாடி. என்னப்பா என்ன வந்து என்கிட்ட வந்து ஹீரோ சொல்கிற, கரெக்டாகுமான்னு கேட்டார். இல்லை மாஸ்டர், கண்டிப்பாக நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னேன். நான் எதிர்பார்த்த விட நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸ்ரீதர் மாஸ்டர், நான் நன்றி சொல்கிறேன். சிவாண்ணா, கதிர்வேல், என்னுடைய நண்பர்கள், பாடலாசிரியர்கள் இந்திரவர்மன் அண்ணாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் கதை சொல்லி ஃபஸ்ட்டு சொன்ன உடனே சாங் பண்ணி கொடுத்தாரு, 2 சாங்கு. அந்த 2 சாங்கு இது வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 சாங் பண்ணியிருக்காரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ்ண்ணா. ஸ்பூர்த்தி மேடம், அவங்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் வில்லேஜு வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கன்னடத்துலேருந்து வந்து இப்போ ஃபர்ஸ்ட் படம் தமிழில் பண்ணிட்டு இருக்கேன். இந்த தமிழ்நாடு மக்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், எல்லாரும் கேட்டுக்கிறேன். அப்புறமா இங்கே மேடையில் வந்திருக்க பெரியவர்கள் கலைப்புலி தானா அவர்களுக்கு என் நன்றி சொல்லிக்கிறேன். ராஜ் கபூர் அவர்கள் டைரக்டர், அவருக்கு என் நன்றி. சந்தானு ஆக்டர், அவருக்கு என் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் ஸ்ரீராமன், மாரி அவர்களுக்கு எல்லாரும் நான் இங்கே வெல்கம் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் இங்கே வந்ததுக்காக. அப்புறமா நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் என்னை வச்சு ஒரு டான்ஸ் பண்ணிட்டாங்க, பார்த்தீங்களா? எல்லாம் ஐட்டம் சாங் பண்ணிருக்கேன். டான்ஸில் அவர் ஸ்டெப்போட என்னை சேர்த்து விட்டாங்க. எல்லாம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் இன்னொரு வாட்டி கேட்டுக்கிறேன். ஹெல்ப் பண்ணுங்க எல்லாரும். தேங்க்யூ. Pokuri Manan. In this film, the lead role is played by the renowned dance master Sridhar. He is quite popular in the Tamil industry with his dance move. But this is his first movie as the lead actor. The lead actress's role is played by the Kannada film actress Purti. Let's see what the actor and the actress of this film have to talk about this movie in the audio launch. இந்த படம் போக்கிரி மன்னனில் வந்து நான் ஹீரோ விஜய் சார் ரசிகராக வருவேன். அப்புறம் ஒரு ஜாலியான கேரக்டர், நல்ல காமெடி இருக்கும், பாட்டெல்லாம் பிச்சு இருக்கும். அதாவது இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு கோரியோகிராஃபராகவும் எனக்கு நல்ல டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடிஞ்சு, ஒரு ஆக்டராகவும் நல்ல டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. கோரியோகிராஃபியில் வந்து 4 பாட்டும் 4 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லோரும் வந்து ஒரு டூயட் தான் பண்ணுவாங்க, இல்லை ஒரு குத்து தான் பண்ணுவார். நல்லா குத்தும் பண்ணுவோம், வெஸ்டர்னும் பண்ணுவோம், சோலோவும் அதாவது டூயட் சாங்கும் பண்ணுவோன்றது எனக்கு டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படம். அதை மாதிரி குடிக்காதீங்க அப்படின்றது தான் மெசேஜ். டெஃபினட்டாக ஆடியன்ஸ் கண்டிப்பாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதை என்டர்டெய்னிங்காக சொல்லியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். போக்கிரி மன்னன் தமிழில் என் செகண்ட் மூவி. ஃபர்ஸ்ட் மூவி வந்து மனதில் ஒரு மாற்றம், அது ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. டு டாக் அபவுட் மை ரோல், ஐ ஹவ் பிளேட் அ வெரி சிம்பிள் கேர்ள், வெரி சிம்பிள் காலேஜ் கோயிங் கேர்ள். Like how all Tamilians will be very sweet, very simple, just go to college, come back home. And randomly she falls in love with a guy and her routine changes. She is like always happy, always smiling and just with her friends. So she, as all Tamil girls expect, they don't want her boyfriend to drink, smoke. So I keep telling Sridhar not to drink, not to smoke and all that. It's very simple. She doesn't have any dramas in the movie. She doesn't cry much. She's always happy.
she just want to be with the hero. That's all is my role. Or special விஷயம் என்னன்னா I have played opposite to Sridhar Master. You already know Sridhar Master from Nakumuka till date. He's given amazing songs, very successful songs. So you might know how he might have done his own songs. So I have a lot of expectations as you all have. I saw the songs just now. It's come out amazingly beautiful. So now the expectations about the movie has gone high. I would like to request you all to support us. I'm sure each and every Tamilian supports freshers. So likewise, I request you to support all of us and make this movie a success. பொதுவாக எல்லாரும் வந்து சாங் கேட்பாங்க, சாங் போட்டு கொடுப்பாங்க. எனக்கு பிக்சர் சிங் பார்த்தா ஒரு மாதிரி அடி வாங்கிட்டே இருக்கும். பட் அந்த மாதிரி இந்த படத்தில் சாங் நல்லா காப்பாற்றி கொடுத்ததுக்கு ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் மாதேஷனுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். Pokri Manan. Friends, in this movie, the chief guests were the actors Karunaz and Srimans. They are very good friends with the dancer turned actor Sridhar. They spoke about their friendship and the experience with Sridhar in the Tamil film industry. Let's see what do they have to talk about. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இந்த துறைக்கு, அதாவது ஒரு பாடகராவோ இல்லை இந்த நடிகராவோ ஒரு தயாரிப்பாளராகவோ ஒரு விநியோகஸ்தராகவோ ஒரு இசையமைப்பாளராகவோ ஒரு பாடகராகவோ இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். அந்த விதத்தில் வந்து ஸ்ரீதர் வந்து அவருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை அதை தயாரிக்க வந்த ரெட்டி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் வந்து அந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தியிருக்காரு. அதை தாண்டி வந்து ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் நம்மளது இல்லை, எல்லா படத்தோடைய பாடல்களும் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காருங்கிற எல்லாமே தெரியும். இது எத்தனையோ, அதாவது 100 ஆண்டு கால இந்திய சினிமா தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அம்பாசமுத்திர அம்பானிங்கிற படத்தில் அந்த ரகசியா ஆடின அந்த பாட்டில் அந்த உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த இது மாதிரி நண்டு மாதிரி ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி ஆடின அந்த மூமெண்ட்டை வேர்ல்டுலேயே யாருமே செய்யலைங்கிறத இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். அது வந்து ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்கும் அது, ஆனால் அது ஒரு மூமெண்ட்டாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வித்தியாசமான, இப்போ கூட பார்த்தீங்கன்னா செருப்பை வச்சுக்கிட்டு ஆடுறாரு. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும், அந்த விதத்தில் வந்து தன்னை வந்து தனியாக அடையாளம் காட்டிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து சின்ன வயசுலேருந்தே அவர்கிட்ட இருந்தது. சினிமாவில் வந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து அவர் இருக்காரு அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது, இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கதாநாயகனா இயக்குனருக்கான வாய்ப்புகளை தேடிட்டு இருக்க நேரத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் பொழுது அந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்திக்கிட்டேன்னு சொன்னது அது அவருக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான். அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய எத்தனையோ இயக்குனர்களை, எத்தனையோ தயாரிப்பாளர்களை, எத்தனையோ நடன அமைப்பாளர்களை, இசையமைப்பாளர்களை, பல பேரை வந்து சினிமாவுக்கு அப்பாற்பட்டவர்களை, சினிமாவில் போஸ்டர் ஓட்டுறவங்கலேருந்து இன்னைக்கு படம் எடுத்துட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாருக்குமே தன்னால் முடிந்ததை இல்லைன்னு சொல்லாமல் இந்நேர வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிற சினிமா துறையின் புலி, கலைப்புலி தானவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த போக்கிரி மன்னன் சார்பாக இங்க இருக்கக்கூடிய சினிமா பிரபலங்கள், குறிப்பா அப்பா தானு அவர்கள் முன்னாடி நான் கேட்டுக்கிறது, இத்தனை பேரை உருவாக்கி எத்தனையோ கோடீஸ்வரர்கள், அவங்க நல்ல வசதி வாய்ப்போட இருந்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் இன்னைக்கு படங்களை எடுத்துட்டு படங்களை வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதனால தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை உடனடியாக, ஏதாவது உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும், உங்களால் இயன்றதை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடிய மனமுள்ளவர் என்கின்ற குணமும் அனைவரும் அறிவர். ஆகவே நீங்கள் உடனடியாக தலையிட்டு இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை ஒருங்கிணைத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இது போன்ற சின்ன படங்கள் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 100 திரையரங்குகளாவது வெளியிடுவதற்கான ஒரு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வழிவகையில் உருவாகக்கூடிய முதல் வெளியீடாக இந்த போக்கிரி மன்னன் இருக்க வேண்டும் என்று இந்த மேடையிலே உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் ஒருவேளை டான்சர் ஆகலைன்னா அன்னைக்கே நடிகர் ஆயிட்டு இருப்பார். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டருடைய மூமெண்ட்ஸ் வந்து நிறைய ஹீரோஸ்க்கு பிடிக்கும். ஏன்னா எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் வந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான் டிராவல் பண்ணி அதுக்கப்புறமா வேற சான்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஸ்ரீதர் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் எவ்ரி இயர் ஹி இஸ் பீன் சீயிங் growth. இன்னைக்கு பிரபுதேவா மாஸ்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மாஸ்டர்ஸ்ல. அந்த மாஸ்டருக்கு பிடித்த மாஸ்டர்கள் லிஸ்டில்
1 to 5ல ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்கார், அது எனக்கு பர்சனலாக தெரியும். ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். பட் நடிப்புக்காக எந்த காரணத்தை கொண்டும் டான்ஸை விட்டுற வேணாம். டான்ஸ் ரொம்ப முக்கியம். போக்கிரி மன்னன் நிச்சயமா ஒரு போக்கிரி அளவுக்கு வெற்றி பெறணும்னு மனசுல ஆசை இருக்கு. டெஃபினட்டா ஒரு நல்ல நிலைக்கு எல்லாரும் வருவார்கள். புதுசா வர தயாரிப்பாளர்களுக்கு மேக்சிமம் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க பண்ணணும். இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. Pokri Manan. Friends, apart from Karunas and Shriman, there were 2 more actors present in the audio launch of this film, and they were Raj Kapoor and Shantanu. Sridhar Pati Solnumna, he has choreographed all the top actors in the Tamil industry except a few, and one of them is Shantanu. Let's see what he has to talk about that in the audio launch. ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து அவர் படத்துக்கு மாத்திரம் ஹீரோக்கள்லாம் வேற ஹீரோக்கள் இல்லாத டான்ஸ் எல்லாம் இவர் ஆடி காட்டிட்டாரு. ஸோ அதனால வந்து ஹீரோக்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் ஜிஎம் குமார் யூனிட்டில் நாங்கள் இருக்கும்போது வந்து எங்களுக்கு மாஸ்டராக வந்து சுந்தரம் மாஸ்டர் அந்த படத்துக்கு அறுவடை நாளுங்கிற படத்துக்கு அதில் வந்து ராஜுவை வந்து நாங்கள் வந்து சின்ன வயசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இதயம் படத்தில் வந்து எங்கள் யூனிட் தான் கதிருதான். அதில் வந்து பிரபு மாஸ்டரையும் ராஜுவையும் வந்து தனித்தனி சாங்காக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அப்புறம் பிரபு மாஸ்டர் வந்து ஒரு மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்து டான்ஸு, நடிகர், அப்புறம் டைரக்ஷன் ஆகினார். ஸோ அந்த குரூப்பில் இருந்து வந்த ஸ்ரீதர் வந்து டான்ஸ் ஆடிட்டாரு, டான்ஸ் மாஸ்டர் ஆகிட்டாரு, நடிகர் ஆகிட்டாரு, இயக்குனராகவும் ஆக போகிறாரு. அதுக்கு டான்ஸ் ஆர்ட்டு அத்தாச்சு போட்டாச்சு. கேப்பில் நானும் போட்டுக்கிறேன். நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடைக்காது. உடனே வந்து உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டாரு. அதனால் என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க சார். ரொம்ப நாளாச்சு டைரக்ஷன் பண்ணி. அதனால் அந்த படத்தோட சாங்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதாவது ஸ்ரீதர் மாஸ்டர் நான் சொல்லணும்னா அவர் எப்பயே வந்து நடிகர் ஆகிருக்க வேண்டியார். அவ்வளோ அழகு, அவர் ஒரு ஹேண்ட்ஸம் எல்லாமே இருந்துச்சு. நான் அப்போ இருந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் சீக்கிரம் நடிகன் ஆகிருங்க, டான்ஸை விட்டுருங்க அப்படின்னேன். பட் டான்ஸை விடாமல் இது வரைக்கும் வந்து ஒன்று அவர் என்னப்படியே வந்து அவர் வந்து பெரிய நடிகனாக வரணும்னு ஆசைப்பட்டது வந்து இந்த படத்து முடிய நிறைவேட்டார். ஸோ எப்படி விஜய்க்கு வந்து ஒரு போக்கிரியோ, ரஜினிக்கு எப்படி ஒரு போக்கிரி ராஜாவோ, அதே அளவு ஸ்ரீதர் மாஸ்டருக்கு வந்து இந்த போக்கிரி மன்னன் வெற்றி பெறும்னு வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப வருஷமா எனக்கு மாஸ்டர் தெரியும். இன்ஃபேக்ட் முதல்ல நான் வந்து மாஸ்டரோட நல்லா பழகினது வந்து சிங்கப்பூரில். மாஸ்டருக்கு வந்து நாக்குமுக்க சாங்க்கு வந்து பெஸ்ட் கோரியோகிராஃபர் அவார்ட் கிடச்சிது. எனக்கு என்னோட சக்கரை கட்டி படத்துக்கு பெஸ்ட் நியூ கமர் அவார்ட் கிடச்சிது. ஸோ அங்கே 2 பேரும் ஒரு ஷோவில் மீட் பண்ணோம் அண்ட் அங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஒரு கேப் ஆயிடுச்சு. அண்ட் திருப்பி ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பிரபுதேவா மாஸ்டர் அவரோட கொரியோகிராஃபி, அவர் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி வந்து பிரபு மாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச அவரோட அசிஸ்டன்ஸ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு கொரியோகிராஃபர்னா அது கண்டிப்பாக ஸ்ரீதர் மாஸ்டர் தான். ஏன்னா நானே பார்த்துருக்கேன். பிரபு மாஸ்டர் வந்து ஏதோ அவரோட சாங் ஒன்று கொரியோகிராஃபி பண்ணுறப்போ அவரோட கிளாஸுக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் கிளாஸ்லாம் கொரியோகிராஃபி பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் வேற யாரையும் இல்லாமல் ஸ்ரீதர் மாஸ்டர் என்னை மட்டும் தான் கூப்பிட்டு எங்கள் 2 பேரும் வச்சு ரிஹர்சல் பார்த்தாரு அவர். ஸோ அங்கே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் விஜய் நான் அவரோட ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2 பேரும் கேரளாவில் வந்து ஒரு டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப கேப் விட்டு தான் 2 பேரும் ஒருத்தரை மீட் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக ஒரு தொடர்பு இருந்ததே இல்லை. ஆனால் முதல் வாட்டி சிங்கப்பூரில் எப்படி பார்த்தனோ இன்னைக்கு டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் மாஸ்டர் அதே மாதிரி தான் இருக்காரு. ஒரு நல்ல மனிதர். என்றைக்குமே வந்து ஒரு மாறாத ஒரு விஷயம். அது என்றைக்குமே சினிமாவில் வந்து ரொம்ப ஒரு முக்கியம். வெற்றின்னு ஒன்று வந்துச்சுன்னா வந்து அதை டப்புன்னு தலைக்கு ஏறிக்கும். ஆனால் மாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு மாஸ்டராக இருந்தாலும் அவர் ஒரு சீஃப் ஜட்ஜாக நான் பண்ணுறேன் அந்த ஷோவில். அண்ட் நான் வந்து ஏதாச்சும் ஒரு கமெண்ட்ஸ் எனக்கு மாஸ்டர் இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு சொன்னால் கூட அதை இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிப்பாரு. பெரிய மாஸ்டர் அப்படின்னா நான் ஒரு பெரிய மாஸ்டர் நான் ஏன் கமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுல எதுவுமே இல்லாமல் அந்த ஒரு தலகணமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டவுன் டு அர்த். ஸோ எனக்கு மாஸ்டர் கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் ஸோ மாஸ்டர் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அதாவது சினிமாவில் வந்து எல்லாருமே ஒரே ஒரு குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ள நடிகர்கள்னு ஒரு கூட்டத்தில் உங்களை வந்து வெல்கம் யூ. ஆர்டிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா? ஹலோ, இப்படிலாம் சொல்லி வெல்கம் சொல்லக்கூடாது. நான் முதல்ல கோரியோகிராஃபிக் பண்ணோம் உன்னோட சாங்க்கு, அதுக்கப்புறம் தான் நான் இல்லை அடுத்தது நான் தான் கேட்கலான்னு வந்தேன். எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஆச்சு. நான் கேரளாவில் நாங்கள் அந்த டான்ஸ் ஷோ ஜட்ஜ் பண்ணுறப்போ நான் மாஸ்டர் கிட்ட கேட்கலான்னு வந்தேன். மாஸ்டர் ஏதாச்சும் ஒரு நல்ல டான்ஸ் சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, எனக்கு அதில் நடிக்கணும்னு ஆசை. ஏன்னா எனக்கு தெரியும் மாஸ்டர் கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணுவாருன்னு. ஏன்னா அவரோட டேலண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். அது கேட்கலான்னு போனப்போ சொன்னார்
சொன்னோம் நான் இந்த மாதிரி போக்கரி மன்னன் ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். என்ன மாஸ்டர் நீங்களும் நடிக்க வந்துட்டீங்களா மாஸ்டர் அப்படின்னு. எனக்கு ஏன் அந்த பயம் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு காம்படிஷன் லெவல் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து புது தயாரிப்பாளர்கள், புது நடிகர்கள், புது இயக்குனர்கள் நிறைய பேர் வராங்க. எங்களை மாதிரி நடிகர்கள், அது ஒரு புதுமுக நடிகர்ல இருந்து இளைய தளபதி விஜய் வரைக்கும், அவர் எத்தனை பேர் ஒரு கொரியோகிராஃபரா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க வந்து கொடுக்குற எக்ஸ்பிரஷன்ஸ், நாங்க கொடுக்குற அந்த பாடி லாங்குவேஜ், நாங்க ஆடுற அந்த டான்ஸ், அது எல்லாமே அவங்க உருவாக்குறது தான். ஸோ நீங்க எங்களை என்னவா ஸ்க்ரீன்ல பாக்குறீங்களோ அதுல அட்லீஸ்ட் ஒரு 50% அந்த கொரியோகிராஃபர் அதுல இருப்பாரு. ஸோ நாங்களே அவ்வளவு பண்றப்போ, எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற குரு வந்து அவரே நடிக்க வந்துட்டுங்கிறப்போ, அந்த ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த ஸ்க்ரீன்ல தெரிஞ்சது. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். ஒரு புதுமுக நடிகரா வந்து அவரை பாக்குற மாதிரி இல்லாம கண்டிப்பா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வந்தேன். அண்ட் வந்து பார்த்தப்போ எனக்கு அந்த சாங்ஸ் அண்ட் ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட வாழ்த்துக்கள் மாஸ்டர்.